இது சண்டே எடுத்த வீடியோ. இந்த வீடியோ கூட எடுக்கிறது கஷ்டமாக இல்லை. நான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டைம் கிடைக்கிறதில்ல. அது இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் என் பையன் வந்துட்டு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பான். அவனோட சவுண்டு ஒரு வீடியோவில் அப்படியே கேட்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருவேன். நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? ஆட்டுக்கால் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோமா, அதுதான் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான். அதுக்கப்புறம் அம்மா வேறு சொன்னாங்க, ஆட்டுக்கால் குழம்பு வச்சாக்கா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தப்பயே குழம்பு வச்சிடணும், இல்லைனாக்கா அப்படி விட்டிங்கன்னா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கணும் அப்படின்னாங்களா. சரின்ட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொன்னால் வேறு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வேறு காலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வேறு கூட்டமாக இருந்துச்சு, கோழி கடை. அங்கே க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு என் வீட்டுக்காரர் தான் அடுப்பை வச்சு தீச்சிட்டு இருந்தார். ஏன்னா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வரது கூட பெருசாக அதை தீக்கிற வேலை தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு வழியாக ஆட்டுக்கால் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. எப்பயும் போல் நான் சாந்த அரைச்சி குழம்பு வச்சுட்டேன். நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஆட்டுக்கால் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.